4 நாள் கழிச்சு தான் வருவா. இன்னைக்கு என்னடி இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்ட போல? அது ஏன்டி கேட்குற? நைட்டு சரியா தூங்கல, அதான் எழுந்ததும் சீக்கிரம் வந்துட்டேன். அது சரி. என்ன நைட்டு தான் கத்திட்டு இருந்த போல? ஏண்டி உங்க வீட்டு வரைக்குமா கேட்டுச்சு? இல்ல, என்ன பேசினலாம் தெளிவா கேட்கல, ஆனா கத்திட்டு இருந்த அது நல்லா கேட்டுச்சு. அத ஏண்டி கேக்குற? வீட்டுக்கு போனாலே வேற வேலைக்கு போறத பத்தி கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஏன்? இப்ப இருக்கிறதே நல்ல வேலை தானே. அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லடி. சீக்கிரமா சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், அதுக்கான வேலை என்னவோ அதை மட்டும் தான் பாக்குறாங்க. நல்ல விஷயம் தானடி. நல்ல விஷயம் தான், யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா அதுக்காக அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படி என்ன பண்ணாங்க? போன்ல எவனோ எனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு கேட்டிருக்கான். என்கிட்ட சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொல்லியும் என் பேச்ச மீறி அவன் கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அதுக்கு தாண்டி நைட்டு கத்திட்டு இருந்தேன். ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, உங்க அம்மா நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை தேவைன்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் கையிலேயே ஒரு கருமத்தை வச்சு சுத்திட்டு இருக்கே, மொபைல் போனு. இது போதாதா? ஏண்டி, இப்ப நான் கேக்குறதுக்கும் நீ சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்குடி மீனா. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வையேன், இல்ல நீ ஏதாவது டூருக்கு போறேன்னு பிளான் பண்றேன்னு வை, நீ ஒண்ணு சர்ச்லாம் பண்ண வேண்டாம், சும்மா இந்த கருமத்தை பக்கத்துல வச்சுட்டு பேசி பாரு. உனக்கு அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் தான் அனுப்புமே. இது அந்த அளவுக்கு கேவலமா ஒட்டு கேக்குது. என்னடி சொல்ற? ஆமாடி மீனா, இந்த டெக்னாலஜி வளர்றதுல எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கெடுதலும் இருக்கு. நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு எதுவுமே புரியல. சரிடி, ஆபீஸ்ல பாப்போம். சொன்னாலே புரியாது வேற. மேம், கொரியர். தோ வரேன். கொரியரா? என்ன கொரியர்? மேம், சத்யான்ற பேருக்கு. நான் தான். ஆனா என்ன கொரியர்? யார் அனுப்பிச்சிருக்கா? மேம், ஆன்லைன் டெலிவரி. ஏதோ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காங்க. 2500. 2500? ப்ரோ, நான் இது ஆர்டர் பண்ணல. டோர் நம்பர் 11, மல்வன் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம். உங்க அட்ரஸ் தானே மேம்? அட்ரஸ் கரெக்ட் தான் ப்ரோ. சத்யாங்கிறது நான் தான். அப்போ உங்க கொரியர் தானே மேம்? ப்ரோ, நான் ஆர்டரே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா என்னைய வாங்கிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ஆர்டர் பண்ணாம உங்க அட்ரஸ்க்கு எப்படி மேம் வர முடியும்? ப்ரோ, நான் தான் ஆர்டரே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், 2500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்க சொல்லிட்டே இருக்கேன். நான் ஏன் கத்திட்டு இருக்க? அம்மா, நான் ஆர்டரே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், 2500 ரூபாய்க்கு ஏதோ ஆர்டர் வந்திருக்கு, என்ன வாங்கிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலை தானா? சாரி ப்ரோ. உங்க ஆர்டர் மேம். தள்ளு. ஓகே மேம். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். அம்மாடி, கொஞ்சம் இந்த வாடகை காசு மட்டும் போட்டு விட்டுறியாமா? தோ இப்போ போட்டுறேன் அங்கிள், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, 5ஆம் தேதி தாண்டிடுச்சா, அதான் நானே. இல்ல இல்ல அங்கிள், பரவாயில்ல, தோ இப்போ நான் போட்டு விட்டுறேன். சரிம்மா, சரி. சத்யா. 12,000. சத்யா. மா, நீ என்னம்மா இப்படி நின்னுட்டு இருக்க? நான் ஆர்டர் பண்ணதே வரல. நீ என்ன ஆர்டர் பண்ண? ஹாட் பாக்ஸ். என்ன வந்திருக்கு? ஏமா, ஹாட் பாக்ஸ் சைஸ் என்ன, இது சைஸ் என்ன? நீ அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல. சரி விடு, ரிட்டர்ன் போட்டுக்கலாம். சத்யா. என்னம்மா? அதுல ரிட்டர்ன் ஆப்ஷனே இல்ல. ஏன்? நான் ஃபேஸ்புக்ல ஆர்டர் பண்ணேன். ஓ, ஏமா இப்படி காசை கரியாக்குற? சரி விடுமா, பாத்துக்கலாம். நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஒன்னதான் சொல்றேன், சரி விடு, பாத்துக்கலாம். மூஞ்சி ஏன் அப்படி வச்சிருக்க? மீனா, நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் என்னோட டெஸ்க்ல இருந்து சேரை மூவ் பண்ணாதீங்கன்னு. ச்சே, யார் மூஞ்சில முடிச்சிட்டதான் தெரியல, இப்படி கத்துறா. ஏண்டி காலங்காத்தால இவ்ளோ டென்ஷனா இருக்க? உன்னதாண்டி கேக்குறேன், என்னாச்சு? பின்ன என்னடி, மார்னிங் தான் சேலரியே கிரெடிட் ஆச்சு, இப்போ என்னடானா அதுக்குள்ள காலியாக போகுது. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நமக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் அப்படி. கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லடி, ஆனா இங்க அதை தாண்டி நிறைய நடக்குது. அதை தாண்டி நிறைய நடக்குதா? புரியல.
அம்மா 2500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்கடி. சரி நானும் பே பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். வந்தது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட பரவாயில்ல. வந்தது ஃபேக் ஐட்டம். அவ்வளவுதானடி, ரிட்டர்ன் போட்டுக்கலாம் விடு. அதான் முடியாது. என்னடி சொல்ற? Facebookல ஆர்டர் பண்ணிருக்காங்கடி. அவன் தான் தெளிவா ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாதுன்னு ஆர்டர் எடுத்திருக்கான். ஏண்டி அப்பவே தெரிய வேணாமா அது ஒரு ஃபேக் வெப்சைட்னு? மீனா நம்ம ஆர்டர் பண்ணிருந்தா பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கலாம். வீட்ல இருக்கிற வயசானவங்களுக்கு அதெல்லாம் எப்படிடி தெரியும்? கரெக்டா வயசானவங்களா பார்த்து டார்கெட் பண்றானுங்கல்ல. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பேசாம கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுடலாமா? என்னடி பேசுறேன்? இவ்ளோ தெளிவா திட்டு வேலை பண்றவனுங்க அதுல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியுமா வச்சிருக்க மாட்டானுங்க. நம்ம தான் பார்த்து இருந்திருக்கணும். சரி விடு, இருக்கிற வேலையை பார்ப்போம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏமாறாம ஜாக்கிரதையா இருப்போம், அவ்வளவுதான். எங்க சொல்லு காயத்ரி. அக்கா, நம்ம பக்கத்து வீட்டு கவிதா இருக்காளக்கா, ஆமா, ஏதோ ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டு டபுள் மடங்கா எடுத்து கொடுக்குறாக்கா. நீ 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாளாம். நீ என்ன பண்ணு, உன்னால எவ்வளவு காசு ரெடி பண்ண முடியுதோ ரெடி பண்ணு. நானும் ரெடி பண்றேன். காசை டபுள் மடங்கா எடுக்க முடியுதான்னு பாப்போம். சரிடி, நல்ல விஷயம் சொன்னேன். நான் பணம் ரெடி பண்ணிட்டு உனக்கு போட்டு விடுறேன். சரிக்கா. போன் அடிக்குது. ஹலோமா, சொல்லுமா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன கால் பண்ணிருக்கேன்? ஒன்றும் இல்லை, நம்ம சுதாக்கா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வேலைக்கும் போலையா. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னாங்க. உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? அவங்க 2-3 மாசத்துல கொடுத்துருவேன்னாங்க. 10,000 ரூபாய் அவங்களுக்கா? இருக்குமா? ஆனா அதை வச்சுதான் நம்ம இந்த மாசமே ஓட்டணுமே. நீ வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. சரி இருமா, நான் அனுப்புறேன். நீ அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துடு. சரிம்மா, நீ அனுப்பிச்சிடு. என்னாச்சு? ஒண்ணு இல்லடி, நீ குடி. சத்யா, மா, இந்த சாப்பிடு. சுதாக்காக்கு காசு கொடுத்துட்டியா? காலையிலேயே கொடுத்துட்டேனே. சரி மா, நீ எங்க போற? உட்கார் வா. எனக்கு உள்ள வேலை இருக்கு. உட்காருமா. ஆண்டி, வாப்பா. அம்மா கொஞ்சம் குழம்பு கேட்டாங்க. இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. டேய், அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு காலையில சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? யாரு சொன்னா? அம்மா நல்லா தானே இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? இந்தாப்பா, நீ எடுத்து. தேங்க்ஸ் ஆண்டி. பைக்கா. அம்மா இங்க வா. இல்லடி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க வந்து உட்காருன்னு சொன்னேன். மதியம் சுதாக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானே என்கிட்ட காசு வாங்கினேன். அவனை கேட்டா அவங்க அம்மா நல்லா இருக்கேன்னு சொல்றான். என்ன பண்ண? நான் உன் காசை திருப்பி கொடுத்துருவேன். காசை வாங்கி என்ன பண்ணன்னு கேட்டேன். பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. இல்லடி, நம்ம பக்கத்து வீட்டு காயத்ரி அக்கா இருக்காங்களே, அவங்க தான் சொன்னாங்க ஏதோ ஷேர் மார்க்கெட்டாமே, அதுல காசு போட்டா அப்படியே டபுளா வருமா. அதுக்கு தான் உன்கிட்ட வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தேன். மா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? ஏன்டா இப்படி இருக்க? சத்யா, சும்மா நிறுத்துமா. சின்ன சின்னதா ஏமாந்துட்டு இருந்த, இப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. 4 காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் சிக்னல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஆட்டோக்கு செலவு பண்ண யோசிச்சுட்டு நீ என்னடானா வீட்டுக்குள்ள இப்படி காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க. உன்னால எந்த வேலையும் பார்த்து உதவதான் முடியல. அட்லீஸ்ட் எனக்கு பாரமா இல்லாமையாவது இருக்கலாம்ல. பார்த்து உதவதான் முடியல. அட்லீஸ்ட் எனக்கு பாரமா இல்லாமையாவது இருக்கலாம்ல.
அழாதம்மா. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். உன் பொண்ணு தானே, நான் பேசக்கூடாதா? விடுடி, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்னை நானே பாத்துக்கிறேன். அம்மா நான் அப்படி சொல்லலம்மா. நீ இப்படி ஏமாந்துட்டே இருக்கிற கோவத்துல தாம்மா நான் அப்படி கத்துனேன். புரிஞ்சுக்கோமா. நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன்? 4 காசு கிடைச்சா கடன் அடைக்கலாம், உனக்கு ஒத்தாசை பண்ணலாம் தானே நினைச்சேன். மா அப்படி வர காசெல்லாம் நிக்காதுமா. உழைச்சு சம்பாதிக்கிற காசு தாம்மா ஒட்டும். போ, நான் உனக்கு என்ன பண்ணாலும் தப்புதான். அப்படி இல்லம்மா. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் மனசுல ஆசையை வளர்த்து ஏமாத்தி காசை புடுங்குறாங்க. நீயும் விட்ட காசை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒரு தடவை ஏமாந்துட்டு தான் இருக்க. எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். ஆன்லைன்ல கேம் விளையாடி காசை திருப்ப முடியாம சூசைட் பண்ணிக்கிறவங்க, லிங்க் டச் பண்ணி காசை ஏமாந்தவங்க, இப்பெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்தே பேசுறேன்னு சொல்லி காசை புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தானமா பார்த்து பத்திரமா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு சொன்னா தானே புரியும். அதுக்கு தானமா நீங்க போன் பண்ணாலே கால்ல அவேர்னஸ் வச்சிருக்காங்க. நீ கேட்டுட்டு தானே இருக்க. அதுக்கு நீ இப்படியா திட்டுவ? ஆமா, இப்ப நான் இப்படி கத்துனதாலதான் உனக்கு எல்லாமே புரிஞ்சுது. சரி வா சாப்பிடு. எனக்கு வேணாம். சாப்பிடுமா. யாருமா? ஏதோ புது நம்பரா இருக்கு. கூட நான் பேசுறேன். ஹலோ ஹலோ மேடம், உங்க நம்பருக்கு ஐபோன் 16 பிரைஸா விழுந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் 20,000 மட்டும் இனிஷியல் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே டெலிவரி பண்ணிடுவோம் மேடம். நீங்க போனை கையில வாங்கிட்டே காசு கொடுத்துக்கலாம். டேய் மயிரு, போனை வைடா.